கிங் ஆஃப் தமிழ் ட்ராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனை தட்டிட்டு வாங்க. வாங்க டேரக்டர் ட்ராமாக்குள்ளே போயிடலாம். நம்ம கதையோட ஓப்பனிங்லேயே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவளோட பேர் ஜூரான். இவ ஹோட்டலில் வெயிட்டராக வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்போ இவ வேலை பார்த்துட்டு என்ன யோசிக்கிறானா, உடம்புல ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வரும், அந்த வாசனையை யார் ஸ்மெல் பண்ணாலும் கண்டிப்பாக அவங்களால கண்ட்ரோலாகவே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த செடி இவ எந்த ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருக்காளோ அந்த ரூமுக்கு வெளியே நிறைய பசங்க நிக்கிறாங்க. அதுக்கு காரணம் இவ மேல இருந்து வர அந்த வாசனை தான். இப்பவே இப்படி வேலையை பார்த்துட்டு இருக்க. அவளுக்கு மேனேஜர் தான் கால் பண்றாங்க. இப்பவங்க கால் பண்ணி ரூம் நம்பர் 399 இருக்க கிளைண்ட்டுக்கு நீ சரக்கு ஊத்தி கொடுக்கணும், போய் அவங்கள கவனின்னு சொல்ல இவ்வளவு சரியான ரூமை விட்டு வெளியே வரா. வெளியே வந்து பார்த்தா வெளியில நிறைய பேர் நிக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் பார்த்தோன்னே இவ பயந்து போயிட்டு, ஐயோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட வாசனை தானே அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இவன் நேரா அந்த ரூமுக்கு வந்துட்டு இருக்க. இந்த சைடு நம்ம கதையோட ஹீரோவை தான் கட்டுறாங்க. இவன் இப்படி துரத்தி விட்டதை பார்த்தோன்னா அவனுக்கு அவனோட அம்மா தான் வீடியோ கால் பண்றாங்க. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க, நீயா எந்த பொண்ணையும் கூட்டிட்டு வர மாட்டேன், நானா பொண்ணுங்களை அரேஞ்ச் பண்ணாலும் இப்படிதான் துரத்தி விடுவியா? இங்க பாரு, நீ என்ன பண்ணுவியே தெரியாது, சீக்கிரமா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வா, எனக்கும் பேர குழந்தைய பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்காதுன்னு இவன் ஃபோனை கட் பண்ணிவிட. இந்த சைடு ஹீரோவோட ரூமுக்கு ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுக்கறதுக்காக இவ தான் வரா. இப்போ அவள் உள்ளே வந்து ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுக்கலான்னு பார்த்தா ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிட்டுருக்கு. என்னடான்னு பார்த்தா ஹீரோவோட அம்மா தான் ஹீரோ குடிக்கிற ட்ரிங்க்ஸில் மயக்க மருந்து கலக்க சொல்லியிருப்பாங்க. இவ வந்து ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுத்துட்ருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு எங்கள் அம்மா அனுப்பின பொண்ணாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு கத்தி எடுத்து அவள் கழுத்தில் வச்சிடறான். எங்கள் அம்மா தானே உன்னை அனுப்புனாங்க, உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இல்லைங்க, உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுக்கறதுக்காக தான் நான் வந்தேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் கழுத்தில் கட்டியிருந்த ஸ்கார்ஃபை தூக்கி வீசிடுறான். பார்த்தா அவள் கழுத்தில் தாமரப்பு மாதிரி ஏதோ ஒரு மச்சம் இருக்கு. இவ பிறந்ததுலேருந்து இந்த மச்சமும் இருக்கும், அதே மாதிரி அவள் உடம்புல இருக்க அந்த வாசனையும் இருக்கும். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு ஓடலான்னு பார்க்க இவளோட வாசனை ஹீரோவை இழுத்துருது. இப்போ வேணா பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி வச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட் அவள் கழுத்தில் இருக்க அந்த மச்சத்தை பார்க்குறான். இப்போ அந்த மச்சத்தை பார்த்தவொன்னா அவனை பார்த்தீங்கன்னா ஜோசியக்காரர் சொன்னது சரியாக போயிரும் போலையே, இந்த மாதிரி பூ போட்ட மச்சம் உள்ள பொண்ணு கூட தான் சார் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்க. நினைச்ச மாதிரி அதே மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா இருக்கலான்னு பார்க்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. சும்மா ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காத, எங்கள் அம்மா சொல்லி தானே இந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லி ஹீரோவில் கட்டாயப்படுத்தி கிஸ் பண்ணிட்டு இருக்க. சார் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினுக்கு அவளோட அம்மா தான் கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்க இப்படி கால் பண்ணுறதை பார்த்தவொன்னே ஹீரோ அந்த ஃபோனை அட்டென்ட் பண்ணிடுறான். இப்போ அவன் இப்படி அட்டென்ட் பண்ணவொன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஐயோ எங்கள் அம்மா கிட்டே ஏதாவது பேசிட போகிறான் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு தயவு செஞ்சு ஃபோனை கொடுங்க நீ இவ ஃபோனை வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஹீரோ ஃபோனை கொடுக்க மாட்டேங்கிறான். அதை பார்த்தவொன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ண. இவ கிஸ் பண்ணதை பார்த்தவொன்னே இவளோட வாசனை ஹீரோவோட மண்டைக்கு ஏறி அவன் கூட ஒன்றா இருக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க. இவளுக்கு அவளோட அம்மாவோட நினைப்பு தான் வருது. அவங்க அம்மா உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்காக தான் இவ வேலைக்கே வந்திருப்பா படிப்பெல்லாம் விட்டுட்டு. இப்போதே எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவ அவங்க அம்மாவோட ஃபோனை கட் பண்ணிட்டு, நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன்னு சொல்ல, எதுக்காக இந்த மாதிரி செண்டெல்லாம் போட்டுட்டு வர, உன்னோட செண்டை ஆளையே தூக்குது தெரியுமா, அடுத்தவங்களை செடியூஸ் பண்ணுறதுக்காக தானே இந்த மாதிரி பர்ஃப்யூம் அடிச்சுட்டு வரேன்னு ஹீரோவை கூட ஒன்றா இருக்கலான்னு பார்க்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை தடுக்க முயற்சி பண்ணுறா. ஆனால் அவளால் தடுக்க முடியல. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ எந்திரிச்சு அவனோட ட்ரெஸ்லாம் போட்டுட்ருக்க. இந்த சைடு ஹீரோனே எந்திரிச்சிடா. இப்போ இவனை பார்த்தீங்கன்னா உனக்கு கொஞ்சம் பணம் தரேன், காசு எடுத்துகிட்டு போயிரு, இதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நான் காசுக்காக என்னை விற்கிற ஆள் கிடையாது, நான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. சும்மா என் முன்னாடி நடிச்சிட்டு இருக்காது, இதுக்கப்புறம் என்னோட முகத்தையே பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அந்த கார்டை எடுத்துகிட்டு இந்த இடத்த வீட்டு போன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவர் என்னை பணத்துக்காக உடம்பு விற்கிற பொண்ணுன்னு தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காரு. என்ன வேணாலும் நினச்சிக்கட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, அட்லீஸ்ட் எங்கள் அம்மாவை காப்பாற்றுறதுக்கு எனக்கு பணமாவது கிடைச்சிதுன்னு இவ அமைதியாக அந்த இடத்த விட்டு போயிடுறான். இவ போனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்போ வந்து கட்டில பார்க்க அந்த இடத்துல ஒரே கரையாக இருக்கு. அதை பார்த்தோன்னே அவனை பார்த்தீங்கன்னா சார் என்னால் நம்பவே முடியல, இத்தனை வருஷமாக சிங்கிளாக இருந்தீங்க, ஆனால் இனிமேல் நீங்கள் சிங்கிள்னு யாருமே சொல்ல முடியாது, உங்கள் அம்மா உங்களுக்காக நல்ல பொண்ணை தான் பார்த்து வச்சுருக்காங்க, அந்த பொண்ணோட டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணை மறுபடியும் மீட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணை நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன், பணத்துக்காக உடம்பு விற்கிற பொண்ணுங்களை நம்ம இதுக்காக பார்க்கணும், விட்டுட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்த வீட்டு போக. இந்த சைடு இவனை பார்த்தீங்கன்னா மேடம் எந்த பொண்ணை அனுப்புனாங்கன்னு தெரியலையே, அவங்களோட டீட்டெயில் என்னன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவன் வெளியே நடந்து வந்து இப்போ இப்படி கட் பண்ணா கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் வேலை பார்க்குற இடத்துல மெடிக்கல் செக்அப் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இவ்வளோ செக் பண்ண டாக்டர் பார்த்தீங்கன்னா உனக்கு அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, இன்னும் சரியாகல, கொஞ்ச நாள் முன்னாடி யார் கூடவாது ஒன்றா இருந்தே அப்படின்னு சொல்லி
கேட்க, இவ்வளோ ஆமான்னு சொல்றா. எத்தனை பேர் கூட ஒன்னா இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு ஆள் கூட தான் ஒன்னா இருந்தேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அங்க உள்ள எல்லாரும் இவளை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. என் சைடு ஹீரோயினுக்கு வயிறு வலி ஏற்பட்டு ப்ளீடிங் ஆகுது. அதை பார்த்தோன்னா மேனேஜர் பார்த்தீங்கன்னா யாரோட குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்க, உன்னால நம்ம ஹோட்டலுக்கே கேட்ட பேரு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணலாம் வான்னு சொல்லி கூப்பிட. ஆல்ரெடி நம்ம 2 பேரும் 6 தடவை ஒன்னா இருந்துட்டோம், மறுபடியும் மணி இவ கேட்க, உன்னோட வாசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஹீரோவை கூட ஒன்னா ஸ்டே பண்ணியிருப்பான். அதே எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, ச்சே அந்த பொண்ணோட ஞாபகம் எதுக்கு தான் எனக்கு வருதோ, அவ முகம் கூட சரியா ஞாபகம் இல்லை, காசுக்காக என்ன வேணாலும் பண்ற பொண்ணு, அவளோட ஞாபகம் எதுக்காக தான் எனக்கு வருதோ தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ முடிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கு அவனோட அம்மா தான் கால் பண்றாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி, ஏண்டா அன்னைக்கு நைட்டு ஏதோ ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருந்ததா கேள்விப்பட்டேன், அந்த பொண்ணு யாரு என்னன்னு டீட்டெயில் எனக்கு தெரிஞ்சே ஆகணும், அதனால நீ எந்த ஹோட்டலில் தங்கியிருந்தியோ அந்த ஹோட்டலுக்கு நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிளம்பி வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, பாஸ் நீங்க ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருந்தீங்களா, அந்த பொண்ணு கண்டிப்பா நம்ம ஹோட்டலில் தான் வேலை பார்க்கணும், நம்ம வேணா போய் செக் பண்ணி பார்க்கலாமா, அந்த பொண்ணோட முகம் கூட எனக்கு சரியா தெரியாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவ கூட ஒன்னா இருந்ததை யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. டக்குன்னு அவனோட ட்ரெஸ்ஸை வச்சு மறைச்சிக்கிறான். அதை பார்த்து இவன் சிரிச்சிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு காசுக்காக என்ன வேணாலும் பண்ற பொண்ணு, அவளை பார்க்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை, ஒழுங்கா போன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவ வேலை பார்க்குற இடத்துல உள்ள மேனேஜரை பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க இன்னைக்கு நம்ம கம்பெனியோட பாஸ் வர போறாரு, அவர் முன்னாடி யாரும் அழகா மேக்கப்லாம் பண்ணிட்டு வந்து நிக்க கூடாது, அவர் முன்னாடி நான் மட்டும்தான் அழகா இருக்கணும்னு சொல்ல, சரியா சொன்னீங்க மேடம், கண்டிப்பா பாஸ் உங்களை பார்த்தா அவங்க அழகுல மயங்கி விழுந்துருவாருன்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா, மேடம் இந்த ஜூவை மட்டும் முன்னாடி வர வைக்காதீங்க, ஒரு வேளாவை பாஸ் செடிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, நான் பிள்ளை எதுவும் பண்ண மாட்டேன், நான் உண்டே வேலை உண்டுன்னு இருப்பேன், தேவையில்லாம என்ன இதில் இழுக்காதீங்கன்னு ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு பாஸ் செடிஸ் பண்ணி அவரை கரெக்ட் பண்ணியே தீருவேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோவை பார்த்தோன்னே எல்லாரும் வணக்க வச்சுட்டு இருக்க. ஹீரோ யாருன்ற உண்மை இப்போதான் இவளுக்கு தெரியுது. நான் யாரு கூட ஒன்னா இருந்தேன்னா அவர் இந்த ஊர்ல ரொம்ப பெரிய பணக்காரரா, நான் வேலை பார்க்குற ஹோட்டலோட ஓனரும் கூடவா, இவர் கூட தான் நான் ஒன்னா இருந்தேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவர் என்ன வேலையை விட்டு தூக்கிடுவார் அப்படின்ற மாதிரி இவ மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்க. இந்த சைடு இந்த மேனேஜர் பண்ண பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்தோன்னே வலிஞ்சிக்கிட்டே ஹீரோவை டச் பண்ணலான்னு வர, ஹீரோவோட அசிஸ்டன்ட் விட மாட்டேங்கிறான். சார் கிட்ட எந்த பொண்ணும் க்ளோஸாக வரக்கூடாது, தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி தள்ளி விட, அவள் கரெக்டாக வந்து ஹீரோயின் மேலே விழுந்துடுறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவர் என்னை கண்டுக்காம போனதுக்கு காரணம் நீ தானே, உன்னோட வாசனை வச்சு மயக்கிட்டல அப்படின்னு சொல்லி அவள் ஹீரோயின் கழுத்தில் உள்ள ஸ்கார்ஃபை தூக்கி போட, அந்த ஸ்கார்ஃப் கரெக்டாக ஹீரோ கிட்ட வந்துடுது. இப்போ இவன் அந்த வாசனையை பார்த்தவொன்னே, இந்த வாசனை என் கூட ஒன்றா இருந்த பொண்ணோட வாசனை மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா கடவுளே நான் யாருன்ற உண்மை இவருக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்ச கண்டிப்பாக என்னை வேலையை விட்டு தருத்திடுவார் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவ டக்குன்னு எந்திரிச்சு அவளோட ஸ்கார்ஃப் எல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு இருக்க. இந்த மேனேஜர் பண்ண பார்த்தீங்கன்னா யாருன்னு எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சி தீர்வேன் அப்படின்ற மாதிரி இவங்க உள்ள வந்துட்டு, டே நான் தான்றதை யாருக்கிட்டே சொல்லாதுன்னு இவங்க சிக்னல் காட்ட ஹீரோ சரினா அமைதியா இருக்கான். இப்போ அவனோட அம்மா பார்த்தவன மேனேஜர் பண்ண பார்த்தீங்கன்னா பார்க்க பிச்சைக்காரி மாதிரி இருக்க, உனக்கு இந்த இடத்துல என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்னோட மருமகளை தேடி வந்தேன்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா மருமகளா, உன்னோட மருமக இந்த இடத்துல இருக்காளா, இந்த ஹோட்டல்ல எச்சி பிளேட் கழுவுறதுக்கு கூட நீ லாய்க்கல, ஒழுங்கா அந்த இடத்த வீட்டு போ, மருமகளை தேடி வந்தாலுமே அப்படின்னு சொல்லி ஹீரோட அம்மாவை பிடிச்சி கீழே தள்ள. அதை பார்த்த உடனே ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவை பிடிச்சிடறா. இப்போ அவன் இப்படி காப்பாற்றணும்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு பார்க்க சூப்பரா இருக்கா, இவ மேல இருந்து நல்ல வாசனையே வருது, கேரக்டர் வைஸ் பார்த்தா கூட ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது அப்படின்னு வச்சுட்டு இவங்களே பார்த்தீங்கன்னா, இங்க பாரு நேற்று என் கனவுல ஒரு பொண்ணு வந்தா, ஆனால் அவளோட முகம் சரியா ஞாபகம் இல்லை, கண்டிப்பா அந்த பொண்ணு நீயா தான் இருக்கணும், ஒன்ன மாதிரி நல்ல பொண்ணு தான் வீட்டுக்கு மருமகளா வரணும், வந்து என் பையனை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி கூப்பிட, ஐயோ நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க நான் இந்த இடத்துல வெயிட்டரா வேலை பார்த்துட்டு இருக்கேன், உங்க பையனுக்கு ஏத்த பொண்ணு நான் கிடையாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இந்த மேனேஜர் பொண்ணை பார்த்தீங்கன்னா, என்ன இவ்வளோ பிச்சைக்காரியும் இப்படி பேசிட்டு இருக்காங்க, சார் முன்னாடி உங்க 2 பேரையும் வெளியே தரத்தணும், அப்பதான் சாரு கிட்ட எனக்கு நல்ல நேம் கிடைக்கும் அப்படின்னு வச்சுட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா, உன்ன மாதிரி பிச்சைக்காரனோட பையனும் பிச்சை தானே எடுத்துட்டு இருக்கணும், ஓ பையனுக்கு பொண்ணு தேட இந்த இடம் தான் கிடைச்சதா, ஒழுங்கு அந்த இடத்த வீட்டு போடின்னு சொல்லிட்டு இருக்க. யாரை பார்த்து போடின்னு சொல்றேன்னு அவங்க இவளுக்கு ஒரு அறைய போட, அது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, என்னையே நீ அடிச்சிட்டியா, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ தடுக்கலான்னு பார்க்க ஹீரோயின் குறுக்க வந்துடுறா. பார்த்தா அந்த அறை இவ கண்ணத்துல பட்டுருது, பார்த்தா அந்த அறை இவ மேல பட்டு ஹீரோயின் கீழே விழுந்துறா. இப்போ அவ இப்படி கீழே விழுந்ததுல ஹீரோயினுக்கு ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, டே என்னடா பார்த்துட்டு இருக்க, சீக்கிரமா அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இந்த மேனேஜர் பொண்ணை பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹீரோனை அடிக்கலான்னு வர ஹீரோ தடுத்துடுறான். இப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, நீ எந்த மேடம் அடிக்கிறதுக்காக கை வாங்கினியோ அவங்க தான் ஜியோ சாரோட அம்மா அப்படின்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னதை பார்த்தவன அவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, உனக்கு தர வேண்டிய தண்டனையை அப்புறமா வந்து தரேன்னு சொல்ல, சார் என்னை மன்னிச்சிருங்க இது தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு அவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோனுக்கு மயக்கமா வருது. அதை பார்த்தவன ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா, இங்க பாருடா அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவளை காப்பாத்து,
உனக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன்னா அந்த பொண்ணு கண்டிப்பாக இவ்வளோ தான் இருக்கணும். அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பாக அவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏன் ப்ளீடிங் ஆகுது, உண்மையாகவே இவரோட குழந்தைய வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவன் அதே இடத்துல மயக்க போட ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை அங்கேருந்து தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்க. ஹீரோயினை தூக்கிட்டு போகும்போது அவள் கழுத்தில் போட்டிருந்த ஸ்கார்ஃபை கீழே விழுந்துருது. இப்போ இந்த சைடு அந்த மேனேஜர் பொண்ணு அந்த ஸ்கார்ஃபை பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ்வளோ ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, மேடம் நீங்கள் ப்ரெக்னெண்டாக இருக்கீங்க, மொத்தம் 3 குழந்தைங்க இருக்காங்கன்னு இவங்க ரிப்போர்ட்டை காட்ட அதை பார்த்தோன்னே இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. நான் இப்படி ப்ரெக்னென்ட் மாதிரி இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு இந்த மேனேஜர் பண்ண பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்கலாம் அப்படின்னா அந்த ஸ்கார்ஃபை எடுத்துக்கிட்டே ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்க. வந்து பார்த்தா அந்த சைடு ஹீரோவா அவனோட அசிஸ்டண்ட்டே பேசிட்டு இருக்காங்க. அவனோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, பாஸ் அன்னைக்கு ஒரு பொண்ணு கூட ஒன்றா இருந்தீங்களே, அந்த பொண்ணோட கழுத்தில் கூட ஒரு ஸ்கார்ஃப் இருந்துச்சான், அதில் இந்த மாதிரி டிசைன் போட்டிருக்கோம், அந்த ஸ்கார்ஃப் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த ஸ்கார்ஃப் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த பொண்ணோட முகம் உங்களுக்கு சரியா ஞாபகம் இல்லைன்னு சொல்றீங்களே, வேணா சொல்லுங்க அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லிட்டு இருக்க. ஓ வாய மூடிட்டு வேலை ஏதாவது அதை மட்டும் பாருடான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவனும் சைலண்ட் ஆயிடுறான். இப்போ அவன் இப்படி சைலண்டா இருந்துட்டு இருக்கா. இவங்க பேசுற எல்லாத்தையும் இந்த மேனேஜர் பொண்ணு கேட்டுறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த ஜூ பொண்ணு ஒன்றா இருந்தது ஜியோ சார் கூட தானா, கண்டிப்பாக இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன், இதை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்குவேன்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா வேகமாக ஹீரோ கிட்ட ஓடி வந்து, பாஸை நான் மன்னிச்சிருங்க, உங்கள் அம்மானு தெரியாமல் பண்ணிட்டேன்னு இவ சாரி கேட்டுட்டு இருக்க. ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அவள் கையில் வச்சிருக்க ஸ்கார்ஃபை பார்க்குறான். இப்போ அந்த ஸ்கார்ஃபை பார்த்தவனா அவ ஷாக் ஆகிட்டு இருக்க. இந்த சைடு இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா, சார் அன்னைக்கு நைட்டு உங்கள் கூட தான் ஒன்றா இருந்தேன், என்னோட ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துக்கிட்டது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு, அன்னைக்கு நைட்டு எந்த மாதிரி பர்ஃப்யூம் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க. இவன் இப்படி கேட்டவனா அவளை பார்த்தீங்கன்னா டக்குன்னு எந்திரிச்சு, எந்த மாதிரி பர்ஃப்யூம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகுன்னா மறுபடியும் என் கூட ஒன்றா இருங்கன்னு இவ ஒரு மாதிரி ஹீரோவை செடியூஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி தள்ளி விட்டுறான். நான் என் கூட ஒன்றா இருந்த பொண்ணை அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன், இதுக்கப்புறம் அவன் மூஞ்சி பார்க்கவே கூடாது, ஒழுங்கா அந்த இடத்த வீட்டு போகணும் அவளை தருத்தி விட அவளை அந்த இடத்த வீட்டு போயிடுறா. இப்போ அவள் போனதுக்கப்புறம் இவனை பார்த்தீங்கன்னா, சார் இந்த பொண்ணை பற்றின டீட்டெயிலை கண்டுபிடிச்சிட்டேன், இந்த பொண்ணு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், படிக்கிறதுக்கு காசு இல்லாமல் படிப்பை பாதியிலே விட்டுட்டா, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்காக தான் இவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கா, அவளுக்கு அப்பா கிடையாது ஸ்டெப் ஃபாதர் தான் அப்படின்னு ஹீரோனை பற்றின எல்லா டீட்டெயிலையும் சொல்லிட்டு, பாவம் இந்த பொண்ணு, இந்த பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ இவ்வளோ பார்க்க வந்துட்டு இருக்க. இந்த சைடே டாக்டர் தான் இவ கூட பேசிட்டு இருக்காங்க. உங்க வயிற்றுல 3 குழந்தைங்க இருக்காங்க, 1 மாசம் ஆகுது, குழந்தைங்க 3 பேரும் ரொம்ப ஹெல்த்தியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் எப்படிதான் பிரெக்னென்ட் ஆனேன்னு எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்க. ஹீரோவை கிட்ட வரான். இப்போ ஹீரோ கிட்ட வந்து அவளை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஐயோ நான் தான் அந்த பொண்ணுன்றதை கண்டுபிடிச்சிருவாரோ, என்னோட ஸ்கார்ஃப் எங்கே போச்சு, என் வாசனை வெளியே தெரியக்கூடாதுன்னு தான் கழுத்தில் ஸ்கார்ஃப்லாம் போட்டிருந்தேன், இவர் வாசனை பிடிக்கதா கிட்ட வராரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னை காப்பாற்றினதுக்கு தேங்க்யூ பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கு அவங்க அம்மா தான் கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி, இங்கே பாருடா, என் கனவுல நடந்த விஷயம் கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கணும், அன்னைக்கு உன் கூட ஒன்றா இருந்த பொண்ணு ப்ரெக்னெண்டாக இருந்திருக்கா, ஒழுங்கா அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வா, என் மருமகளை வரவேற்கிறதுக்காக நான் நிறைய அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்ல. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் சொன்ன பொண்ணுலாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, காசுக்காக உடம்பு வித்திருக்கா, அவளை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அதுவும் பசங்களை ஸ்டடீஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப வாசனையான சென்டெல்லாம் யூஸ் பண்ணுறா, அந்த மாதிரி பொண்ணை கட்டிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஹீரோ ஃபோனை கட் பண்ண. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, 1 மாதத்துக்கு முன்னாடி நான் தான் அவன் கூட ஒன்றா ஸ்டே பண்ணேன்னா உன் வயிற்றில் இருக்குது என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்க. இவன் இப்படி கேட்டதை பார்த்தவொடனே இவன் ரொம்ப பயந்து போயிட்டு, இந்த குழந்தை அவரோட குழந்தைன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக கோவப்படுவார், அது மட்டும் இல்லாமல் வேலையை விட்டு அனுப்ப கூட வாய்ப்பு இருக்குது, வேலை போயிடுச்சுன்னா எங்கள் அம்மாவை எப்படி காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு, இல்லை இது உங்களோட குழந்தை கிடையாது, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், இது எனக்கும் அவனுக்கும் பிறக்க போகிற குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவை பிரச்சனையிலேருந்து காப்பாற்ற ட்ரை பண்ணல, அதுக்காக இந்த 5 மில்லியன் பணம் இந்த இதை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு போக. இந்த சைடு இவ்வளோ பார்த்தீங்கன்னா, நான் தான் அவர் கூட ஒன்றா இருந்தேன்னா அவருக்கு தெரியாமல் இருக்கிறதா நல்லது, தெரிஞ்சா கண்டிப்பாக அவர் கோவப்படுவார், இந்த மாதிரி ஒரு பொண்ணோட வயிற்றுல அவரோட குழந்தை வளர்றதை யாரும் விரும்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கார்டை எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுக்கணும்னு இவ கார்டை கொடுக்க வர ஹீரோட அசிஸ்டன்ட் விட மாட்டேங்கிறான். சாருக்கு முக்கியமான வேலை இருக்கு, அந்த கார்டை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா, உன்னோட வயிற்றுல இருக்க குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ரூமில் உட்காந்து குழந்தைங்களை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. அந்த இதுக்கு இந்த மேனேஜர் பொண்ணு தான் வரா. இப்போ அவளை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, மேடம் நீங்கள் இதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னையே நீ கேள்வி கேட்குறியா, நான் ஜியோக்கு சொந்தமான பொண்ணு, இனிமேல் என்கிட்ட பேசும்போது பார்த்து பேசு, இல்லைன்னா உனக்கு கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில் வச்சிருக்க ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்க அதில் இவ ப்ரெக்னெண்டாக இருக்கான்னு இருக்கு. அதை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆகிட்டு, இது கண்டிப்பாக ஜியோவோட குழந்தைய தான் இருக்கும், இவ
அவளுக்கு ஒரு அறையை போட்டுட்டு, இதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன் வாழ்க்கையை நரகமாக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி இவ 2 3 பசங்களை கூப்பிடுறா. இப்ப இந்த பசங்க எல்லாரும் வந்தவொடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா உன் முன்னாடி நிக்கிற பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்கல, இவளோட வாசனை கூட ரொம்ப யூனிக்கா இருக்கும், நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, இன்னைக்கு நைட் இவ உங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி அவங்க எல்லாரையும் இவகிட்ட தப்பா நடக்க சொல்ல, மேடம் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் எந்த தப்பு பண்ணலன்னு இவ கெஞ்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட வீட்டை தான் காட்டுறாங்க. அவங்கம்மா பாத்தீங்கன்னா, ஏண்டா 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட ஒன்னா ஸ்டே பண்ணிருக்க, அந்த பொண்ணு வீட்டுக்கு கூட்டு வாடானா கூட்டு வர மாட்டேங்கிற, ஏண்டா அப்படி பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு அவளை வீட்டுக்கு கூட்டு வா, ஒரு பொண்ணு கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்காம இருக்க, இப்படிப்பட்ட பையனை நினைக்கும் போது எனக்கு வெக்கமா இருக்குன்னு அவங்க அம்மா ஹீரோ பிடிச்சி அடிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த மேனேஜர் பொண்ணை பத்தியும் ஹீரோயினை பத்தியும் தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த மேனேஜர் பொண்ணு அவ தான் ஒன்னா இருந்தான்னு சொல்லியிருப்பா இல்லையா, இந்த சைடு ஹீரோயின் பிரெக்னெண்டாவும் இருந்திருப்பா. அதே எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ என்ன சொல்றேன்னா, எங்க பாருங்கம்மா உங்களுக்கு அந்த ஜூ பண்ண பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா அந்த பொண்ணு கூட நான் ஒன்னா ஸ்டே பண்ணல, நான் ஒன்னா ஸ்டே பண்ண பொண்ணு அந்த மேனேஜர் பொண்ணு தான் சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்போ வந்து என்ன சொல்றேன்னா, சார் நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, உங்க கூட ஒன்னா ஸ்டே பண்ணது இந்த மேனேஜர் பொண்ணு கிடையாது, ஜூ தான், நீங்களே சிசிடிவி ஃபுட்டேஜ் பாருங்க அப்படின்னு சொல்லி இவன் சிசிடிவி ஃபுட்டேஜை காட்ட அதை பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் அவள் வயிற்றுல 3 குழந்தைங்க வளருது, அந்த 3 குழந்தைங்களும் உங்களோட குழந்தைங்க தான் சொல்ல, லூசு மாதிரி பேசாதடா, அவளுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் டாக்டர் என்ன சொன்னாருன்றதை மறந்து போயிட்டியா, என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொன்னாரு, அப்புறம் இப்படி என்னோட குழந்தையாகும்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க சார், நான் பர்சனலாக டெஸ்ட் எடுக்க சொன்னேன், உண்மையாவே அது உங்களோட குழந்தை தான், டிஎன்ஏ டெஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்க, நீ டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை காட்ட. அதை பார்த்தவொன்னே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா என்னடா, அவங்க 2 பேருக்கு குழந்தைய பிறக்க போகுது, பாய் ஃப்ரெண்ட் தானே இருக்கு, கல்யாணம் ஒன்றும் ஆகலையே, போய் அவள் காலில் விழுந்ததை அவளை பத்திரமா கூட்டு வா, டே சீக்கிரமா கார் அரேஞ்ச் பண்ணு, எங்க என்னோட மருமக அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க மறுபடியும் ஹோட்டலுக்கு வேலைக்கு போயிட்டாங்கன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, அம்மா நீங்க போவேன்னா நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன்னு ஹீரோ இவ்வளோ கூப்பிடுறதுக்காக வந்துட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜருக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டே போய் சொல்லியிருப்பான், கண்டிப்பா நீ சொன்ன பொய்க்கான தண்டனை உனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, சார் மேடம் அவங்க தங்கியிருக்க ரூமுக்கு வந்திருக்காங்க, ஆனா அந்த மேனேஜர் பொண்ணு இருக்காளே அவளோட ஆளுங்க எல்லாரையும் கூட்டு வந்து மேடம் எங்கேயோ தனியாக கூட்டிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்க, நான் வர வரைக்கும் என் பொண்டாட்டி மேலே யாரு கையும் படக்கூடாது அப்படின்னு ஹீரோ வேகமா இவ்வளோ பார்க்க வந்துட்டு இருக்க. இந்த சைடு இந்த மேனேஜர் பொண்ணை பார்த்தீங்கன்னா ஹீரோனை தனியாக ஒரு குடனுக்கு கடத்திட்டு வந்துடுறா. இப்போ இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உன் வயிற்றுல இருக்க குழந்தை என் கையால் தான் சாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்கடா இன்னைக்கு இந்த பொண்ணு உங்களுக்கு தான் சொந்தம், தாராளமா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னதை பார்த்த உடனே அவனுங்க எல்லாரும் இவ கிட்ட வந்துட்டு அவகிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. இவ கதறிட்டு இருக்கா, தயவு செஞ்சு என்னை விட்டுங்க, இப்பெல்லாம் பண்ணாதீங்கன்னு இவ கதறி இருக்க. அந்த இதுக்கு கரெக்டா ஹீரோவும் அவனோட ஆளுங்களும் வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க உள்ள எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அவனோட கோட்டை கழட்டி ஹீரோனுக்கு போத்து விட்டுட்டு அவளை காப்பாத்தி கூட்டிட்டு போக, இவ்வளவு பாத்தீங்கன்னா, பாஸ் இங்க நடந்ததுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, இவதான் அவளோட உடம்பை விற்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தான்னு சொல்ல, இல்ல அவங்க பொய் சொல்றாங்க, அவங்க தான் ஆளுங்களை வச்சு என்ன கடத்திட்டு வந்துட்டாங்கன்னு ஹீரோன் சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க பாஸ் என்ன மன்னிச்சிருங்க, உங்க கூட ஒன்னா இருந்த பொண்ணு நான் தான், அந்த ஒரு விஷயத்துக்காக என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோட அசிஸ்டன்ட் அவளுக்கு ஒரு உதவி போட்டுறான். இப்ப அவன் இப்படி உதஞ்ச உடனே இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹீரோவை பாத்தீங்கன்னா, எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டே போய் சொல்லுவ, நீ சொன்ன பொய்க்கான தண்டனை உனக்கு இருக்கு, இங்க இருக்க பசங்க கூட நீ ஒன்னா ஸ்டே பண்ணன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, தயவு செஞ்சு நீ விட்டுருங்க, தெரியாம பண்ணிட்டேன்னு இவ கெஞ்சி கேட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை பாத்தீங்கன்னா, அப்படின்னா இந்த கத்திரிக்கோள் இதை எடுத்த உடனே நீயே குத்திக்கன்னு சொல்ல, சார் எதுக்காக நீங்க என் மேல இறக்கமே இல்லாம நடந்துக்கிறீங்க, இது இருக்காள் இவ ரொம்ப மோசமான பொண்ணு, அவ வயிற்றுல கண்டவனோட குழந்தைய சுமந்துட்டு இருக்கான்னு சொல்ல, அந்த கண்டவன் வேற யாரும் கிடையாது நான் தான், அவன் என் கூட தான் நைட்டு ஒன்னா ஸ்டே பண்ணான், அன்னைக்கு நைட்டு மட்டும் நாங்கள் 7 டைம் ஒன்னா ஸ்டே பண்ணோன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவர் ரொம்ப ஷாக் ஆயிட்டு டக்குன்னு இப்போ ஹீரோயின் கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறா. இங்க பாரு நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிக்க சொல்லு, நீ சொன்னா சார் கண்டிப்பா கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி கெஞ்சி கேட்டவன ஹீரோயினை பார்த்தீங்கன்னா, நீ பண்ண தப்புக்கான தண்டனை தான் அனுபவிக்கிற, என் வயிற்றுல இருக்க குழந்தையில கொல்ல பார்த்த, உன்ன மாதிரி மோசமான பொண்ணை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னதை பார்த்தவன ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினை காப்பாற்றி கூட்டிட்டு வர, அவ அதே இடத்துல மயக்கம் போட்டுறா. அதை பார்த்தவொடனே ஹீரோவில் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துடுறான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் நார்மலா தான் இருக்கு, ஆனா அவங்க உடம்புல கொஞ்சம் கூட தெம்பே கிடையாது, அதே மாதிரி சத்தம் இல்ல, நல்லா ரெஸ்ட் எடுத்து சத்தான சாப்பாடு சாப்பிட்டாதான் குழந்தைங்க நல்லபடியா பிறப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. சரி நான் பாத்துக்கிறேன் போங்கன்னு ஹீரோ சொல்ல, இந்த சைடு ஹீரோனை பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் அவர் என்ன பேசுவார்னு நினைச்சாலே பயமா இருக்கு, நான் இசந்த இடத்த விட்டு ஓடிட வேண்டியதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு நர்சரியோட காயத்துக்கு மருந்து போடலான்னு வர, இவ வழி தாங்க முடியாம கத்துறா. அது பார்த்தோன்னே ஹீரோ பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்துல உட்காந்து இவ காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா, சரி சார் என்னால உங்களுக்கு பிரச்சனை,
என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்காக ஒரு பொருள் வாங்கியிருக்கேன், இதை நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டே ஆகுறேன்னு சொல்ல பார்த்தா ஹீரோ இவளுக்காக ஸ்நாக்ஸு ஃப்ளவர் பொக்கேன்னு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கான். அதை பார்த்து இவ ஷாக் ஆகிட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன், அதனால தான் இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண சொன்னார் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ வாங்கி கொடுத்த எல்லாத்தையும் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்க. அவளோட ட்ரெஸ் லைட்டாக விலகுது. அது பார்த்த உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா பாஸ் உங்ககிட்ட ஒரே ஒரு உதவி மட்டும் கேட்கணும், என்னை வேலையை விட்டு மட்டும் அனுப்பிச்சிடாதீங்கன்னு சொல்ல ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸை ஒழுங்கா போடுன்னு ஹீரோ சொல்கிறான். அதை பார்த்த உடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவளோட ட்ரெஸ்ஸை சரி பண்ணிட்டு சாரி பாஸ் நான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன்னு இவ போக பார்க்க பார்த்தா ஹீரோவோட ஆளுங்க நிறைய ட்ரெஸ் எடுத்துகிட்டு வராங்க. இப்போவங்கள பார்த்தீங்கன்னா மேடம் இந்த ட்ரெஸ் உங்களுக்காக தான் போய் மாற்றிட்டு வாங்கன்னு சொல்ல எவ்வளோ போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரா. இப்போ இப்படி ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வரதை பார்த்த உடனே ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த பொண்ணு பார்க்குறதுக்கு இப்போ ரொம்ப அழகாக இருக்கலை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண உதவிக்காக ரொம்ப தேங்க்யூ, ஆனால் இந்த ட்ரெஸ் எனக்கு சுத்தமாக செட் ஆகுது, நான் போய் வேறு ட்ரெஸ் போட்டுக்கிறேன்னு இவ போக பார்க்க எங்கே போக பார்க்குற நல்லா தான் இருக்குது சேஞ்ச் பண்ண வேணான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸோட விலையை பார்க்குறா. பார்த்து அதில் 1,00,000 ரூபான்னு போட்டிருக்கு. அது பார்த்த உடனே இவ ஷாக் ஆகிட்டு இந்த மாதிரி காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் எனக்கு செட் ஆகாதுங்க, நான் உடனே போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன்னு இவ போக பார்க்க ஹீரோவில் பிடிச்சிக்கிறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா எவ்வளோ தைரியம் இருந்தால் ப்ரெக்னெண்டாக இருக்கிறத என்கிட்டயே மறைச்சு இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்துருப்பியா என்கிட்ட இருக்க. ஹீரோ என்ன சாரானா என்னோட குழந்தைங்கள பேத்துக்கூட அப்படின்னு சொல்ல இல்லை சார் என்னால் முடியாது, இந்த குழந்தைங்கள என்னால் பேத்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னு ஹீரோ கேட்குறான். இல்லை நானும் அப்பா இல்லாமல் தான் வளர்ந்தேன், எல்லாரும் என்னை பற்றி தப்பாக பேசுவாங்க, என்னோட வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருந்துச்சு, அதே மாதிரி என்னோட குழந்தைங்கள ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு அந்த குழந்தைங்கள நான் பேத்துக்காமல் இருக்கிறதா அவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இவளோட கடந்த காலத்தை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனுக்கு அப்பா கிடையாது, ஸ்டெப் ஃபாதர் தான். ஆனால் அந்த அலைவை கிட்ட தப்பா நடக்கலாம் ட்ரை பண்ணியிருப்பான். அது எல்லாத்தையும் பற்றி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு என்னோட குழந்தைங்க இல்லீகல் குழந்தையா பிறக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்ற பொண்ணு நான் கிடையாது, உங்கள் தகுதிக்கு ஏற்ற பொண்ணை கல்யாணம் பண்ணுறதா உங்களுக்கும் நல்லா இருக்குன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா என்னோட குழந்தைங்க இல்லீகல் குழந்தையா வளர்கிறதுக்கு நான் விட மாட்டேன், ஒன்று மாதிரி என் குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, என்னால் முடிஞ்ச வரைக்கும் என் குழந்தைங்கள பாதுகாப்பாக பார்த்துக்க முடியும்னு சொல்ல நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியலன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. சர்டிஃபிகேட் கையில் வச்சிருக்கியா, வா கல்யாணம் பண்ணிக்க போகலான்னு ஹீரோ சர்டிஃபிகேட் எடுத்து அவளோட பேக்குக்குள்ளே வைக்கிறா. பார்த்தா அவளோட பேக் இது ஸ்கூல் பேக் மாதிரி இருக்கு. இப்போ அந்த பேக்கை பார்த்தவொடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா என் முன்னாடி இன்னசென்ட் மாதிரி நடிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது, இந்த கார்டை வச்சு உனக்கு பிடிச்ச பொருளை வாங்கிக்கன்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு வேணாம், ஆல்ரெடி நீங்கள் கொடுத்த கார்டே என்கிட்ட இருக்கு, இதை உங்ககிட்ட திரும்ப கொடுக்கலான்னு தான் நினச்சேன், ஆனால் அதில் இருந்து 10,000 ரூபாய் மட்டும் எடுத்துக்கிட்டே எங்கள் அம்மாவோட மெடிக்கல் பில்லுக்காகன்னு சொல்ல சும்மா நடிச்சிட்டு இருக்காது, இதை வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுக்க என்னது நடிச்சிட்டு இருக்கேனா, எதுக்காக இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவனோட அம்மா சொல்லி தான் இவ இதெல்லாம் பண்ணா அப்படின்னு அவளை பற்றி தப்பாக நினச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கு அவங்க அம்மா தான் கால் பண்ணுறாங்க. ஏண்டா என்னோட மருமகளை எப்போதான் வீட்டுக்கு கூட்டு வருவ, தயவு செஞ்சு அவளை வீட்டுக்கு கூட்டுவான்னு சொல்ல சரி கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன சாரானா நம்மளோட கல்யாணம் 1 வருஷத்துக்கு தான், இந்த குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் உனக்கு காம்பன்சேஷனாக பணம் தருவேன், குழந்தைங்கள நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன், தேவையில்லாமல் எதுவும் கனவு கண்டுட்டு இருக்காதுன்னு சொல்ல எனக்கு புரிஞ்சுதுங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு வர ஹீரோவோட வீட்டை பார்த்து இவ வாய் பழந்துட்டு இருக்கா. இந்த வீடு பார்க்கறதுக்கு அரண்மனை மாதிரி இருக்குன்னு இவ வீடை பார்த்துட்டு இருக்க. அங்கே வேலை பார்க்குற வேலைக்காரங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா இன்னும் 1 வருஷத்துக்கு இதுதான் உன்னோட வீடுன்னு சொல்லிட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா சார் மேடம் உங்களுக்காக மேலே வெயிட் பண்ணுறாங்க போங்கன்னு சொல்ல ஹீரோவை பார்த்தீங்கன்னா கூட வந்திருக்கவளை நான் தான் கூட்டு வந்திருக்கேன், அவளை பத்திரமா பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு ஹீரோங்க அம்மாவை பார்க்க போயிட்டு இருக்க. அந்த வீட்டில் வேலை பார்க்குற மூத்த வேலைக்காரங்க இவ்வளோ ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறாங்க. என்ன பேக் வச்சிருக்க, இதுலேருந்து கேவலமான வாடை வருது, எங்கள் வீட்டுக்கு யாராவது புதுசாக வந்தாங்கன்னா அவங்களை க்ளீன் பண்ணி அனுப்புறது எங்களோட வேலைன்னு சொல்லிட்டு இருக்க. மேடம் என்னோட பேக்கு க்ளீனாக தான் இருக்குன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா பேக்கு க்ளீனாக இருக்கா இல்லையான்றதை நான் சொல்கிறேன்னு அவங்க ஒரு இதில் நெருப்பு பற்ற வைக்க சொல்லிட்டு அந்த பேக்கை தூக்கி அந்த நெருப்பில் போடணும், அப்போ தான் கூட வந்த அழுக்கி எல்லாம் உன்னை விட்டு போகும், பேக் எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் நீ அந்த நெருப்பில் நடக்கணும்னு சொல்ல மேடம் ஏன் இப்படி பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்ல இந்த வீட்டோட ரூல்ஸ் என்னன்னு நான் தான் உனக்கு சொல்லி தரணும், ஒழுங்கா உன்னோட பேக்கை குறி அப்படின்னு சொல்லி பேக்கை பிடிங்கிட்டு இருக்க. மேடம் தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு இவ பேக்கை தரமாட்டேங்கிறா. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க. ஹீரோயின் கீழே விழுந்துடுறா. இவ இப்படி விழுந்ததுல அவளோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டே விழுந்துருது. இப்போ அவங்க அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்து கையில் வச்சுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஜியா சாரோட பொண்டாட்டினா தயவு செஞ்சு இதை கொடுத்துருங்க, என் குழந்தைங்க லீகலான குழந்தைங்க அப்படின்றதுக்கு அது ஒன்று தான் ஆதாரம்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன்ன மாதிரி ஒரு பிச்சைக்காரியை இந்த வீட்டோட மருமகளாக ஏற்றுக்குவாங்கன்னா கனவுல கூட நடக்காது, உன்னோட பேக் எப்படி இருக்குன்றத வச்சு நீ யாருன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், சாருக்கு நீ முக்கியமான ஆளாக இருந்தால் அவர் கண்டிப்பாக உனக்கு நல்ல பொருள்லாம் வாங்கி கொடுத்துருப்பாரு, அவரை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு வேலைக்காரி மட்டும்தான், உன்னை முறைப்படி கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தா எங்க எல்லாருக்கும்
தெரிஞ்சிருக்கும், ஏன் இந்த ஊருக்கே தெரிஞ்சிருக்கும். நீ யாருன்றதை இப்பவாவது புரிஞ்சுக்க. ஒழுங்கா வந்து அந்த நெருப்பு மேல நடந்துட்டு வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லி அவளை தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு இருக்கா. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு இவ கதறிட்டு இருக்கா. இவ இப்படி கதறிட்டு இருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். அவ மேல கையை வைக்க உங்களுக்கு யாரு தைரியம் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவங்கள பாத்தீங்கன்னா, சார் அவங்களுக்கு நம்ம ஃபேமிலி ரூல்ஸ் தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன், மற்றபடி நான் உங்களை புள்ளி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா டக்குன்னு எந்திரிச்சு அவளோட சர்டிபிகேட் எடுத்து வச்சுக்கிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க உன்னை புள்ளி பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு இவன் மண்டையாட்டிட்டு இருக்க. ஹீரோவளோட காலை பாக்குறான். பார்த்தாவ ஒரு காலில் செருப்பு கூட இல்லாம நின்றுட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே ஹீரோ அவன் கையால செருப்பை எடுத்துட்டு அவளை தூக்கிட்டு வந்து சோஃபால உட்கார வச்சுட்டு அவன் கையாலே செருப்பு போட்டு விட்டுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே வேலைக்காரங்க ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவளுக்கு ரூல்ஸை சொல்லித்தர சொல்லி நான் உங்ககிட்ட சொன்னேன்னா என் பெர்மிஷன் இல்லாமல் எப்படி அவளுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்கலாம்? அவள் கையில் வச்சிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்களா? அவள் என்னோட லீகலான பொண்டாட்டின்னு ஹீரோ அந்த சர்டிஃபிகேட்டை காட்ட, அதை பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா, சரி நான் மன்னிச்சிடுங்க, இது தெரியாமல் பண்ணிட்டேன், நம்ம ஃபேமிலி ரூல்ஸை சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணேன்னா அவங்க சாரி கேட்டுட்டு இருக்க. அந்த இதுக்கே ஹீரோவோட அம்மா தான் வராங்க. இப்போ அவங்கள பார்த்தோன்னே இவ பயந்து போய் எந்திரிச்சிட்டு இருக்க. ஹீரோவில் பிடிச்சி உட்கார வச்சிடறான். இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு அறையை போட்டுட்டு, எவ்வளோ தைரியம் தான் என் மருமகளுக்கு நீ பாடம் சொல்லி கொடுக்க பார்த்துருப்ப, வேலைக்காரி எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க வேண்டியதானே, தேவையில்லாத விஷயத்துல எதுக்கு தலையிடுற? என் மருமகளையா நெருப்புல போட பார்த்த, இவ்வளோ தூக்கிட்டு போய் நெருப்புல போடுங்கன்னு சொல்ல, ஹீரோவோட ஆளுங்களும் வேலைக்காரியை தூக்கிட்டு வந்து நெருப்புல போடலான்னு பார்க்க இவ ரொம்ப பயந்து போயிடா. வேண்டாம் விட்டுருங்க பாவம் அப்படின்னு ஹீரோயின் கத்திட்டு டக்குன்னு வாய மூடிறா. ஆஹா ரொம்ப கத்திட்டோமோ, ஏதாவது நினைச்சுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி வச்சுட்டு, என்னை மன்னிச்சிருங்க, அவங்கள எதுவும் பண்ண வேண்டான்னு தான் சொன்னேன், மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவங்க அம்மாவை அவங்கள விட்டுடுறாங்க. இப்போ ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா, என் மருமக சொன்னதுக்காக உன்னை விடுறேன், ஆனால் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீ வேலை பார்க்கக்கூடாது, இவ்வளோ இங்கேருந்து கூட்டு போங்கடான்னு சொல்ல அவங்க ஆளுங்களும் இந்த லேடி அங்கேருந்து கூட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா, சாரிம்மா வீட்டுக்கு வந்த முதல் நாளே இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, உன்னை பயமுடுத்துற மாதிரி எல்லாரும் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு இதுக்கப்புறம் நீ என்ன அம்மான் தான் கூப்பிடணும், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, என்னதான் அம்மான் கூப்பிடணுமான்னு இவ ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஹீரோவை பார்த்துட்டு இருக்க. என்னடா அவள் ஒன்றை பார்க்குறா, அந்தளவுக்கு அவளை நீ மிரட்டி வச்சிருக்கியா? அம்மான் கூப்பிட சொன்னதுக்கு இப்படி பார்த்துட்டு இருக்கா, ஒழுங்கா அவகிட்ட சொல்லி புரியவைன்னு சொல்லிட்டு இருக்கா. அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதையே கேளுன்னு ஹீரோ சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போவே இப்படி சொன்னவனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு எப்படி நல்லவ மாதிரி நடிக்கிறா பாரு அப்படின்ற மாதிரி இவளை பற்றி தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கான். இப்போ வரைக்கும் ஹீரோ அவங்க அம்மா சொல்லி தான் இவன் இப்படிலாம் பண்ணான்னு நினச்சிட்டு இருக்கான். இப்போ ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா, உனக்காக நிறைய கிஃப்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேமா அப்படின்னு சொல்லி தங்கம் பணம் நகைன்னு நிறைய பொருள் எடுத்துட்டு வர, ஐயோ எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு இவ சொல்லிட்டு இருக்கா. என்ன நீ வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க, இது எல்லாமே உனக்காக தான், சீக்கிரமா அவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நீ தான் என்னோட மருமகன்னு எல்லாரும் முன்னாடி இன்ட்ரோ கொடுக்கணும்னு சொல்ல, இவங்க இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோயினுக்கு ஹீரோ சொன்னது தான் ஞாபகம் வருது. ஒரு வருஷம் சீக்கிரட்டா மேரேஜ் பண்ணியிருப்போம், யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் அந்த வேலைக்காரியும் சொல்லியிருப்பாங்க இல்லையா, சார் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருந்தானா ஊரறிய கல்யாணம் பண்ணியிருப்பாரு, உன்ன மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் மருமகளா வர்றதுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு கல்யாணம்லாம் எதுவும் வேண்டான்னு சொல்ல, ஏன் கல்யாணம் வேண்டான்னு சொல்ற, இவன் உன்னை அந்த அளவுக்கு பயமுறுத்தி வச்சிருக்கானா, ஏண்டா அவளை இப்படிதான் நீ பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்கியா, உன்னை சும்மா விட மாட்டேன் பாருன்னு அவங்க ஹீரோவை அடிக்கிற மாதிரி வர ஹீரோயின் தடுக்கிறா. ப்ளீஸ் அவரை எதுவும் அடிக்காதீங்க, கல்யாணம் வேண்டான்னு நான் தான் சொல்றேன், இதுக்கும் அவருக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா, சரிம்மா இந்த விஷயத்தை பற்றி அப்புறமா பொறுமையாக பேசிக்கலாம், டே உன் பொண்டாட்டியை கூட்டு போய் ரூமில் ரெஸ்ட் எடுக்க வைன்னு சொல்ல, எனது இவரோட ரூமுக்கான ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, எனக்கு ஏதாவது கெஸ்ட் ரூம் இருந்தால் கொடுங்க நான் அங்கே போய் தங்கிக்கிறேன், இவரோட தூக்கம் என்னால் கேட்டு போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, உன்னால அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, 2 பேரும் ஒரே ரூமில் தான் இருந்தாங்கணும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரையும் ரூமுக்குள்ளே தள்ளி விட்டுட்டு அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா, அவள் ப்ரெக்னெண்டாக இருக்கான்றதை மறந்துடாத, பார்த்து பத்திரமா நடந்துக்க அப்படின்னு சொல்லி ரூமை லாக் பண்ணிட்டு போக, இவ்வளோ பார்த்தீங்கன்னா திருன்னு முழிச்சிட்டு நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு இவ குளிக்கிறதுக்காக வந்துடுறா. இப்போ ஹீரோயின் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்க. என்ன யோசிக்கிறானா, என்னால் நம்பவே முடியல, எனக்கு இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, எல்லாமே கனவு மாதிரி இருக்குன்னு இவ ட்ரெஸ் போடலான்னு வர பார்த்தா அவங்க அம்மா உள்ள கிளாமரான ட்ரெஸ்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இதை போட்டுட்டு எப்படி வெளியே வரதுன்னு தெரியலன்னு இவ முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை பார்த்தீங்கன்னா, இன்னும் இவ்வளோ ஆளக்கணும், குளிக்க போய் ரொம்ப நேரம் ஆகுது, ஒருவேளை மயக்க போட்டு எதுவும் உள்ளே விழுந்துட்டாளா அப்படின்னு வச்சுட்டு அவளை பார்க்க உள்ளே வந்துட்டு இருக்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சிக்கிறாங்க. இவங்க இப்படி இடிச்சதில் ஹீரோக்கு அவளோட ஸ்மெல் ரொம்ப அதிகமாக வருது. இப்போ அந்த ஸ்மெல்லை பார்த்தோன்னே ஹீரோ ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, சாரிங்க நான் கவனிக்காமல் வந்துட்டேன்னு இவ போக பார்க்க ஹீரோவில் கட்டி பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். இப்போ ஹீரோ இப்படி கட்டி பிடிச்சதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, சார் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவா அவளை விட்டுறான். இவன் மேலே எந்த மாதிரி வாசனை வருதுன்னு தெரில, மயக்க மருந்து எதுவும் கலந்துருக்காளோ, அப்படியே ஆளை தூக்குற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, நான் போய் தூங்குறேன், காலைல சீக்கிரம் வேலைக்கு போகணுன்னு இவ போக பார்க்க, எங்கே வேலைக்கு போகிற, உன் வயிற்றுல என் குழந்தை இருக்கு, அப்படி இருக்கிறப்ப வேலைக்கு போகிறேன்னு சொல்கிற,
என்ன மாதிரி பெர்ஃப்யூம்லாம் நீ யூஸ் பண்ற? இந்த பெர்ஃப்யூம் ஆளை எப்படி தூக்குது தெரியுமா? இந்த மாதிரி பெர்ஃப்யூம் போட்டு யாரை செடியூஸ் பண்றதுக்காக போற அப்படின்னு சொல்லி கேட்க, இது ஒன்றும் பெர்ஃப்யூம் கிடையாது, என் பாடியிலேருந்து நேச்சுரலா வர வாசனைன்னு சொல்ல, நேச்சுரலா வர வாசனையா இந்த அளவுக்கு ஒரு ஆளை தோண்டும், சும்மா ஏமாத்தி நடிச்சிட்டு இருக்காது, ஒழுங்கா நான் என்ன சொல்றேன்னா அதை மட்டும் கேளுன்னு சொல்ல, இவர் என்ன நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிறாரு. இவர் மட்டும் இல்ல, என் கூட இருக்க யாருமே நான் சொல்றத நம்ப மாட்டாங்க. என் உடம்புலேருந்து இப்படி ஒரு வாசனை வருதுன்னா அதுக்கு காரணம் நானா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் யாரை செடியூஸ் பண்றதுக்காகவும் வேலைக்கு போல, எனக்கு காசு வேணும் அதுக்காக தான் போறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா அதான் உனக்கு பணம் கொடுத்தேன்ல, நான் கொடுத்த பணம் உனக்கு பத்தாது அப்படின்னு சொல்லி கேட்க, அது உங்களோட பணம் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா உனக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், சும்மா என் முன்னாடி ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காது, ஒழுங்கா நான் என்ன சொல்றேன்னா அதை மட்டும் கேட்டுட்டு அமைதியா இருன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, ஹீரோ சொன்னதை நினைச்சு இவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நான் என்ன சொன்னாலும் இவரை நம்பவே மாட்டார் போல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வேலைக்காரங்க தான் வராங்க. இப்போ அவங்க வந்து சார் உங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த சூப்பு பண்ண சொன்னாரு, இது உங்களுக்காக தான் இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போக, இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவர் இவ்வளோ விஷயம் எனக்காக பண்றாருன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்காக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவ உள்ள வந்துட்டு இருக்கா. அவளுக்கு அவளோட ஸ்டெப் ஃபாதர் தான் கால் பண்றாரு. இப்போ அவர் கால் பண்ணி, உங்க அம்மாக்கு டயாலிசிஸ் பண்ண காசு இல்லை, உங்க அம்மா உயிரோட இருக்கன்னா காசுன்னு போய் இல்லைனா அவ செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லி அவர் மிரட்டிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் காசுக்காக என்ன பண்றது, அவர் கொடுத்த பணத்தை எடுத்துக்கிறது தவிர வேற வழியே இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவ ஹீரோவோட கார்டை எடுத்து கையில வச்சுக்கிட்டு தரையில படுத்து தூங்கிடுறா. இப்போ அவ இப்படி தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ தான் அந்த இடத்துக்கு வரான். என்ன இவ கார்டை கையிலே வச்சு படுத்துட்டு இருக்கா, சரி என்ன காசு பைத்தியமா இருக்கும் போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவளையே பார்த்துட்டு என்ன யோசிக்கிறானா, இவ தரையில தூங்குறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனா என் குழந்தைங்களும் தரையில தூங்குதே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோவில் தூக்கி பெட்ல படுக்க வைக்கிறான். இப்போ அவன் இப்படி படுக்க வச்சுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னை விட்டு போகாதீங்க அம்மா ப்ளீஸ் என் கூடவே இருங்க அப்படின்னு இவ தூக்கத்துல வளரிட்டு இருக்க. இவ வளர்னதை பார்த்தோன்னே ஹீரோ பக்கத்துலேயே உட்காந்து அவளை தூங்க வச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. இவளுக்கு கத்தியில எப்படி சாப்பாடை வெட்டுறதுன்னு கூட தெரியல. இப்போ அவ சாப்பிட தெரியாம முழிச்சிட்டு இருக்க. வேலைக்காரங்களை பார்த்தீங்கன்னா மேடம் இதுல வெட்ட தெரியலன்னா நீங்க கையிலே சாப்பிடலான்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்க. அவளுக்கு வாமிட்டா வருது. அதை பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட் எடுத்துக்கங்க, இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா வாமிட் வராது அப்படின்னு சொல்லி கொடுக்க, இவ்வளோ இந்த டேப்லெட்டை எடுத்துக்கிறா. இப்போ அந்த டேப்லெட் எடுத்துட்டு இவ போகலான்னு பார்க்க, எங்கே போக பார்க்குற, நீ ஒழுங்கா கூட சாப்பிடல, நல்லா சாப்பிட்டாதான் குழந்தைங்க நல்லபடியாக வளருவாங்கன்னு சொல்ல, இல்லை எனக்கு சாப்பாடு போதும், எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்க. ரூல்ஸ் என்னன்றதை மறந்து போயிட்டியான்னு ஹீரோ கேட்குறான். அதெல்லாம் எதையும் மறக்கல, குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக பெற்று கொடுப்பேன், 1 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் டைவர்ஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு இவ ரூல்ஸை பற்றி சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா நான் அந்த ரூல்ஸை பற்றி கேட்கல, நல்லா சாப்பிடணும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னேன், ஆனால் அதை நீ கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், உங்ககிட்ட ஒரே ஒரு உதவி மட்டும் வேணும், எங்கள் அம்மாவோட மெடிக்கல் பில்லுக்காக கொஞ்சம் காசு வேணும், அந்த பணத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மறுபடியும் நீ நடிக்க ஆரம்பிச்சிட்டியா, உனக்கு தான் நான் ஆல்ரெடி என்னோட கார்டு கொடுத்துருக்கேல, அப்புறம் இதுக்காக எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்க, பணம் வேணா அதுலேருந்து எடுத்துக்கன்னு சொல்லிட்டு இருக்க. நான் உங்ககிட்டேருந்து லோனாக தான் இதை வாங்கலான் இருக்கேன், இன்ஸ்டால்மெண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுத்துருவேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொல்கிறத ஹீரோ நம்பவே மாட்டேங்கிறான். அவள் காசுக்காக அவங்க அம்மா சொல்கிறத கேட்டு தான் இப்படிலாம் பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஹீரோ அவளை தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா உன் ஹோட்டலுக்கு நானே உன்னை கூட்டு வந்து ட்ராப் பண்ணுறேன் வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா போதும் இதே இடத்துல நிப்பாட்டிருங்க, அங்கே நிப்பாட்டி யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிரும், நான் இங்கே இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த வீட்டு ஓடி வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ என்ன சொல்றானா, இதுக்கப்புறம் அவள் லாபியில் வேலை பார்க்க கூடாது, பிரைவேட் ரூமுக்கு வெயிட்டரா மாத்துன்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளோட வேலைக்கு வந்துட்டு இருக்க. அவளுக்கு கூட படிச்ச பொண்ணுங்க தான் கால் பண்றாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி கிளாஸ் ரீயூனியன் நடக்குது, நீயும் வந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல, இல்லைங்க கிளாஸ் ரீயூனியனுக்கு நான் வரல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா நீ கஷ்டப்படுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பில்லெல்லாம் நாங்கள் பே பண்ணுறோம், நீ கூட வந்தால் மட்டும் போதுன்னு சொல்ல, இல்லை நான் வரலன்னு சொல்லிட்டு இவ வேலைக்கு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவனோட வேலையை பார்த்துட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா சார் மேடம் பிரைவேட் ரூமுக்கு மாற்றணும்ல, அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு ஆள் ரூம் புக் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே மேடம் கூட படித்தவங்க தான், அவங்க எல்லாரும் மேடமை படிக்கும் போதே பயங்கரமாக புள்ளி பண்ணுவாங்க, இந்த விஷயம் மேடம்கே தெரியாது, பாவம் மேடம் இன்னைக்கு என்ன பாடுபட போகிறாங்களோ, நம்ம தான் போய் நின்று அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரிவா போலான்னு ஹீரோ இவ்வளோ பார்க்க வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹோட்டலில் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அவளோட பிரைவேட் ரூமுக்கு சர்வ் பண்ணலான்னு வந்துட்டு இருக்கா. வந்து பார்த்தா அந்த இடத்துல இருக்கிறது எல்லாரும் இவளோட கிளாஸ்மேட் தான். இப்போ அவங்க எல்லாரும் இவ்வளோ பார்த்தவொன்னே கேட்க பக்கம்னு சிரிச்சுட்டு கிளாஸ்லேயே ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேன், ஆனால் இப்படி வெயிட்டராக வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு அவளை பற்றி எல்லாரும் ரொம்ப கேவலமாக பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க இப்படி பண்ணுறதை பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னை பற்றி சிரிச்சு பேசாமல் வேற ஏதாவது பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்க. இன்னும் ஓவராக பேசிட்டு இருக்க. இந்த இடத்துல உன்னோட கிளைண்டாக
தான் நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம், உன்னை ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வரல. நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை நீ கேட்டு தான் ஆகணும்னு சொல்லி அவள் ஹீரோயின் வச்சிருக்க சாப்பாடை கீழே தள்ளி அவளையும் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ஒயினை தூக்கி அவள் மேலே ஊற்றிட்டு, இங்கே பாரு, உன்னை அப்போ புள்ளி பண்ண மாதிரி தான் இப்போவும் புள்ளி பண்ணுவோம், நாங்கள் பண்ணுற கொடுமையெல்லாம் நீ அனுபவிச்சு தான் ஆகணும்னு அவளை போட்டு படாத படுத்திட்டு இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் ட்ரெஸ்ல உள்ள டேப்லெட்டை பார்க்குறா. இது என்ன டேப்லெட்டு, பார்க்க ஃபோலிக் ஆசிட் மாதிரி இருக்கு, நீ பிரெக்னெண்டா இருக்கியா, உங்க அம்மாவோட வாழ்க்கை மாதிரி ஓ வாழ்க்கையே போயிருச்சானே இவளை பத்தி தப்பா பார்த்து பேசுங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால தான் நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா எதுவா இருந்தா என்ன, உன்ன மாதிரி ஒரு பிச்சைக்காரிக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய பிச்சு தான் எடுக்கும், நீ பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு அவ கூட படிக்கிற பையனை பார்த்தீங்கன்னா அவகிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. அந்த இதுக்கு கரெக்டா ஹீரோவா அவனோட ஆளுங்களும் வந்துடுறாங்க. இப்போ ஹீரோவை பார்த்தோன்னா எல்லாரும் சைலண்டா நின்றுட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூப்பிட்டு, என்ன பார்த்துட்டு இருக்க, இந்த சாப்பாடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுன்னு சொல்ல, சாப்பாடு வேஸ்ட் ஆகுறது எனக்கு சுத்தமா பிடிக்காது, ஒழுங்கா அதை நீயே சாப்பிட்றான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவன் பயந்து போய் இந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் கூட படிச்ச இன்னொரு பொண்ணை பார்த்தீங்கன்னா, உங்க ஃபேமிலியும் என் ஃபேமிலியும் 20 வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் விஷயமா அப்பா கூட உங்ககிட்ட சைன் கேட்டிருந்தாரே, என்னாச்சு இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்க, 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் இதோட முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் உங்க ஃபேமிலிக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி ஹீரோ அந்த ப்ராஜெக்டே கேன்சல் பண்ண சொல்லிடுறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, இவன் என்னோட பொண்டாட்டி, இதுக்கப்புறம் அவளை யாராவது புள்ளி பண்ணிங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ இப்படி சொன்னதை பார்த்தவொடனே இவ ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாரும் முன்னாடி இப்படி சொல்லிட்டீங்க, நாளைக்கு நான் இதே இடத்துக்கு வேலைக்கு வரணும், தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா, ஒர்க்கை முடிஞ்சதுக்கப்புறம் உன்னை பிக்கப் பண்ணுறதுக்கு நானே வரேன், பார்த்து பத்திரமாயிருன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோக்காக அவங்க ஹோட்டல்லேருந்து சூப்பு வாங்கிட்டு போகிறான். அதை பார்த்தோன்னே வேலை பார்க்குறவங்கள பார்த்தீங்கன்னா, இந்நேரத்துக்கு யாருக்கு சூப்பு வாங்கிட்டு போகிற, உன் பாய் ஃப்ரெண்ட்காகவா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்வளோ ஆமான்னு சொல்லிட்டு என்ன யோசிக்கிறானா, அவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரில, ஆனால் நான் ஆபத்தில் இருக்கும்போது எனக்கு உதவி பண்ணியிருக்காரு, அதுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவன் ஹீரோக்காக சூப் எடுத்துட்டு வெளியே வந்துட்டு இருக்க. வெளியில் இந்த சைடு உங்க 2 பேரையும் தான் காட்டுறாங்க. இப்போ அவனோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, சார் அந்த பொண்ணை நீங்கள் காதலிக்கிறீங்க தானே, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவளை போய் யாருடா காதலிப்பா, பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ற பொண்ணு, அவளை நான் இங்கே கூட்டு போக வந்தது காரணமே அவள் வயிற்றுல இருக்க என்னோட குழந்தை தான், மற்றபடி அவன் மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே வேறன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவன் பேசுற எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுட்டா. இப்போ அவன் இப்படி கேட்டுட்டு சோகமாயிட, இவனை பார்த்தீங்கன்னா, சார் சார் மேடம் வராங்க பாருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவோ டக்குன்னு வாய் மூடிடுறான். இவர் என்னை இவ்வளோ நல்லபடியாக பார்த்துக்கிறாருன்னா அதுக்கு காரணம் அந்த குழந்தை தான், மற்றபடி இவருக்கு என் மேலே எந்த பாசமும் இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா, கையில் ஏதோ வச்சிருக்கே, அது எனக்காகவா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இது உங்களுக்காக இல்லை எனக்காக, வீட்டுக்கு நானே போய்க்கிறேன்னு இவ போக பார்க்க, எங்கே போக பார்க்குற, வந்து காரில் உட்காருன்னு ஹீரோ சொல்ல, இவ காருக்கு பின்னாடி ஏறாம முன்னாடி ஏறா. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனே காரை ஓட்டலான்னு முன்னாடி உட்காந்துட்டு ஹீரோவோட அசிஸ்டண்ட்டை கழட்டி விட்டுட்டு 2 பேரும் போக, இவனை பார்த்தீங்கன்னா, அடப்பாவீங்களா இவங்க போட்ட சண்டையில் என்ன கழட்டி விட்டாங்களே அப்படின்ற மாதிரி அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவ குளிச்சு முடிச்சுட்டு ஹீரோ கூட தூங்காம பக்கத்து ரூமுக்கு போயிட்டு இருக்க. எங்கே போயிட்டு இருக்க, ஒரே ரூமில் படுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே பாருங்க, உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு நல்லா தெரியும், உங்களை நீங்களே ஏன் ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே என் கூட ஒன்றா ஸ்டே பண்ணணும், அப்படி இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைல்ல, நீங்கள் உங்களை நீங்களே ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்குன்னு சொல்லிட்டு இவ கெஸ்ட் ரூமில் வந்து படுத்து தூங்கிட. ஹீரோவை பார்த்தீங்கன்னா, என்னாச்சு இவளுக்கு ஏன் இப்படி நடந்துக்கிறா, ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இவ ஹீரோவை பார்த்தீங்கன்னா வேலைக்காரங்க கிட்ட போய் ஐடியா கேட்டுட்டு இருக்கான். என் பொண்டாட்டி என் மேலே கோவமா இருக்கா, எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்னு சொல்லி கேட்க, எப்படி சமாதானப்படுத்துறதா, எனக்கு தெரிஞ்சவங்களை ஷாப்பிங்க்கு கூப்பிட்டு போங்க, ஹேண்ட்பேக்கு ட்ரெஸ்ஸுன்னு ஏதாவது வாங்கி கொடுங்க, சமாதானம் ஆக வாய்ப்பு இருக்கு, முக்கியமாக பொண்ணுங்க ப்ரெக்னெண்டாக இருக்கிறதுனால ஹார்மோன் சேஞ்சஸ் அதிகமாக இருக்கும், அதனால அவங்க மைண்டை புரிஞ்சுக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போக, ஹீரோவை பார்த்தீங்கன்னா நேராக இவ்வளோ பார்க்கலான்னு தான் வரான். வந்து பார்த்தா ஹீரோயின் தூக்கத்தில் புலம்பிட்டு இருக்கான். இவன் இப்படி புலம்புறத பார்த்தவொன்னே ஹீரோவை சமாதானப்படுத்துறதுக்காக கிட்ட வந்துட்டு இருக்க. அவளோட வாசனை மறுபடியும் ஹீரோவை ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அவ கிட்ட போய் கிஸ் பண்ற மாதிரி போயிட்டு, என்ன இப்படி யோசிக்கிறேன், அவ பிரெக்னெண்டா இருக்கன்றதே மறந்து போயிட்டேன் பாரு, இவ கிட்ட வந்தாலே என் கண்ட்ரோலை இழந்துடுறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோவில் கட்டி பிடிச்சிட்டு ஒன்னா படுத்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்க்க இவ ஹீரோவை டைட்டா கட்டி பிடிச்சி படுத்துட்டு இருக்கா. அது பார்த்த உடனே இவ்வளவு பார்த்தீங்கன்னா பயந்து போயிட்டு கீழே விளையாற மாதிரி போக ஹீரோ அவளை பிடிச்சிடறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா தூக்கத்துல நீ தான் பயந்து போய் என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டேன்னு சொல்ல, மடிச்சிருங்க தெரியாம பண்ணிட்டேன்னு இவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. சீக்கிரமா போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாப்பிட்றதுக்காக வான்னு சொல்ல, எவ்வளவு சரின்னு குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட வந்துட்டு இருக்க. வேலைக்காரங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்குறாங்க. மேடம் சார் நீங்க படிக்கிறதுக்காக காலேஜ்ல அட்மிஷன் வாங்கியிருக்காரு, இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, இவங்க இப்படி கொடுத்ததை பார்த்த உடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா,
எங்கள் அம்மாவை காப்பாற்றன்னு தான் என் படிப்பையே விட்டேன். என்னால் மறுபடியும் இவருக்கு பிரச்சனை வேண்டாம், என்ன நடந்தாலும் சரி நம்ம வாழ்க்கையை நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு இதெல்லாம் எனக்கு வேண்டாம், ஏன்னா படிப்பை விட எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, அதனால நான் காலேஜுக்கு போக விரும்பலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா உனக்கு படிக்கணும்னு ஆசையா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆசை இருக்குதான், ஆனால் இப்போ கிடையாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா உன்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோ இந்த இடத்த விட்டு வந்ததுக்கப்புறம் இந்த சைடு ஹீரோயின் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. அவளுக்கு அவளோட அப்பா தான் கால் பண்ணுறாரு. இப்போ அவர் கால் பண்ணி நீ ஹாஸ்பிட்டல் வரலன்னா உங்கள் அம்மாவை கொண்டு போட்டுருவேன்னு மிரட்ட, அந்த ஃபோன் கால் வந்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆண்டி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் வெளியே கிளம்புறேன்னு அவள் குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு போக, என்ன மேடம் சாப்பிடாம கூட போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏண்டா அவளோட செலவுக்காக என்னோட பிளாக் கார்டு எல்லாத்தையும் கொடுத்தேன், அவளை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், இதுக்கு மேலே அவளுக்கு என்னதான் பண்ணுறது, ஒரு 100 பில்லியன் அவளோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சு விட்டா என் மேலே நம்பிக்கை வருமா அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்க. இவன் இப்படி பேசிட்டு இருக்கும்போது வீட்டில் இருந்து வேலைக்காரங்க தான் கால் பண்ணாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி சார் மேடம் ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போயிருக்காங்க, ஃபோனில் கூட ஏதோ பணம்னு பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல, இவங்க இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற பணத்தை வாங்கிக்க மாட்டேங்கிறா, ஆனால் உடம்புல அந்த செண்டை மட்டும் போட்டு இவனையாவது செடியூஸ் பண்ணுறதுக்கு போயிடறாளா அப்படின்ற மாதிரி ஹீரோவில் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவள் ஹாஸ்பிட்டலுக்கு வர அவங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா இங்கே பாரு உங்கள் அம்மாவை காப்பாற்றுறதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது, அதனால நான் சொல்கிறத கேளு, இவர் கூட ஒன்றா ஸ்டே பண்ணனா அவர் உனக்கு நிறைய பணம் தருவாருன்னு சொல்ல, பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க, நான் ஆல்ரெடி ப்ரெக்னெண்டாக இருக்கேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு இவ சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனை பார்க்கறதுக்காக அவனோட அம்மா தான் வந்திருக்காங்க. இப்போ அவங்க வந்து நேற்று எதுக்காகடா என் மருமக பக்கத்து ரூமில் போய் படுத்தா, அவளை போட்டு நீ புலி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க இப்படி கேட்டவொடனே ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா மேடம் சாருக்கு என்ன தெரியுமா கோவம், அவங்க நீங்கள் கொடுத்த பணத்துக்காக தானே சாரு கூட ஒன்றா இருந்தார், அவங்க நீங்கள் அரேஞ்ச் பண்ண பொண்ணு தானே அந்த கோவம் தான், அதனால தான் சார் அவங்க கூட மிங்கிள் ஆக மாட்டேங்கிறாருன்னு சொல்ல, என்னது ஜூவை நான் அரேஞ்ச் பண்ணேனா, டே நான் ஜூ இது வரைக்கும் பார்த்தது கூட கிடையாதுடா, அவனை அரேஞ்ச் பண்ண பொண்ணே கிடையாது, நான் அரேஞ்ச் பண்ண பொண்ணுங்க எல்லாம் பணக்கார வீட்டு பொண்ணுங்க, ஜூக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்ல, இவங்க இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ ஷாக் ஆயிட்டு, அப்படின்னா அவன் என்கிட்ட சொன்ன ஒவ்வொரு விஷயமும் உண்மைதான், அவள் பணத்துக்காக எதுவும் பண்ணல, அன்னைக்கு என் கூட ஒன்றா இருக்கும்போது கூட நான் ஸ்டூடெண்ட் என்னை விட்டுருங்கன்னு சொல்லி என்கிட்ட கெஞ்சினான், ஆனால் நான் தான் அவளை புரிஞ்சுக்காம போயிட்டேன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா சார் மேடம்க்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு பிரச்சனை, அதுவும் அவங்க அப்பாவால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, வா உடனே போய் அவளை காப்பாற்றலான்னு ஹீரோ ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹாஸ்பிட்டலில் தான் கட்டுறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் இந்த மொட்டை தலையினை பார்த்தீங்கன்னா என்னடா உன் பொண்ணு ப்ரெக்னெண்டாக இருக்குன்னு சொல்கிறா, இந்த மாதிரி பொண்ணெல்லாம் கண்டிப்பாக என்னால் வச்சுக்க முடியாது, ஒழுங்காக கொடுத்த பணத்தை திரும்ப கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவரை பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இறைய பொண்ணுக்கிட்ட பேசி பார்க்குறேன்னு, இங்கே பாரு ஒழுங்காக நான் சொல்கிறத கேளு, இல்லைனா அவங்க அம்மாவை கொண்டு போட்டுருவேன்னு அவளை பிடிச்சி மாட்டிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் கிட்ட வந்து என்ன ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டேன், என் புருஷனுக்கு தெரிஞ்சு அவர் உங்களை கொண்டு போட்டுருவார்னு இவ அவங்க 2 பேரையும் மாட்டிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்போ ஹீரோவை பார்த்தோன்னா அவரை பார்த்தீங்கன்னா நீ யார் என் பொண்ணு பக்கத்தில் நிற்கிற, அவள் வயிற்றில் இருக்க குழந்தைக்கு நீ தான் அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்கிறான். இவன் இப்படி சொன்னவொன்னா அவரை பார்த்தீங்கன்னா பார்த்தா பணக்கார மாதிரி இருக்க, ஒரு 10 மில்லியன் கொடுத்து என் பொண்ணு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொன்னே ஹீரோனை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு அறையை போட்டுட்டு இவ்வளோ வருஷம் என்னை படுத்தின கொடுமை பார்த்ததுன்னு இப்போவும் காசுன்னு அலைஞ்சிட்டு இருக்க, நீ எல்லாம் மனுஷனே கிடையாதுன்னு அந்த ஆளை இவ அடிச்சிட்டு இருக்க. ஹீரோவோட ஆளுங்க அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா ஒரு வழியாக அவன் மனசில் தைரியம் வந்து உன் பிரச்சனையை நீயே சால்வ் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரிவா வந்து காரில் உட்காருன்னு சொல்கிறான். இல்லை எங்கள் அம்மாவை நான் பார்த்துட்டு வரணும்னு இவ சொல்ல, சரி நானும் உன் கூட வரேன் வா போகலான்னு ஹீரோவில் கூப்பிட்டு வரான். இப்போ அவங்க எல்லாரும் அவங்க அம்மா கிட்டே இருக்க. டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு ஒரு சர்ஜரி பண்ணி ஆகணும், சர்ஜரிக்காக 8 மில்லியன் பணம் தேவைப்படுது, அந்த பணம் இருந்தால் மட்டும்தான் அந்த சர்ஜரியை பண்ண முடியும், சர்ஜரி பண்ணி முடிச்சுட்டா கண்டிப்பாக அவங்க அம்மா உயிர் பழச்சிருவாங்கன்னு சொல்ல, இவரை இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோயின் பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா சர்ஜரியை உடனே அரேஞ்ச் பண்ணுங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு பண்ண உதவியை கண்டிப்பாக நான் மறக்க மாட்டேன், எப்படியாவது இந்த பணத்தை திரும்ப கொடுத்துருவேன்னு சொல்ல, ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், எங்கள் அம்மா அனுப்பின பொண்ணு தான் நீ நினச்சி நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், மற்றபடி எங்கள் அம்மாவுக்கு உனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, நீ காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுற பொண்ணுன்னு உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால தான் கல்யாண அக்ரிமெண்ட்டு போட்டேன், என்னை மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் அந்த அக்ரிமெண்ட்டு செல்லாது, நீ என்னோட லீகலான பொண்டாட்டி, இதுக்கப்புறம் வருஷத்துக்கு உனக்கு 200 மில்லியன் பணம் தருவேன், அந்த பணத்தை நீ செலவு பண்ணலன்னு வச்சுக்க, உன்னை இங்கே கடிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவ்வளோ பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவன் இப்படி பண்ணதை பார்த்த உடனே ஹீரோனால நம்பவே முடியல. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோவோட அம்மா தான் வராங்க, கையில் வெட்டிங் ட்ரெஸ்ஸோட வந்துடுறாங்க. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா நாளைக்கே அவங்க 2 பேருக்கு கல்யாணம், வேண்டான்னு சொன்னீங்கன்னா 2 பேரை வீட்டை விட்டு வெளியே தருத்திடுவேன்னு சொல்ல,
இவங்களும் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா இவங்களோட கல்யாண நாளை தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை எல்லார் முன்னாடியும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு வந்து நின்றுட்டு இருக்கா. அங்கே வந்திருக்க எல்லாரோட ஃபோனுக்கும் இவளை பற்றின நியூஸ் தான் வந்துட்டு இருக்கு. இவளோட ஸ்டெப் ஃபாதர் தான் இந்த வீடியோவே அனுப்பியிருக்காரு. இப்போ வரை பார்த்தீங்கன்னா ஹீரோனோட பேக்ரவுண்டு அவள் யார் அப்படின்ற அவளை பற்றின எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டு இருக்கா. அது பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் இவளை பற்றி ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இவ்வளோ பெரிய பணக்கார குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு மருமகளாக வரணுமான்னு பேசிட்டு இருக்கா. இவங்க இப்படி பேசினதை பார்த்தோன்னே இவ ரொம்ப சோகமாயிட்டு அந்த இடத்த விட்டு வர ஹீரோவை பார்த்தீங்கன்னா நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணுன்றது என்னோட முடிவு. என் பர்சனல் வாழ்க்கையில் தலையிட உங்கள் யாருக்கு எந்த உரிமையும் கிடையாது. உங்கள் வாழ்க்கையை விட என் வாழ்க்கை நல்லா தான் இருக்க போங்கடான்னு சொல்லி ஹீரோவில் எல்லாரும் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு 2 பேரும் ரூமில் இருந்துட்டு இருக்க ஹீரோவை பார்த்தீங்கன்னா இவளை கட்டி பிடிச்சிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணலான்னு பார்க்க என்ன சொல்கிறேன்னா உன் மேலே வர வாசனை ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆக்சுவலாக இந்த வாசனை சின்ன வயசுலேருந்து என் உடம்புலேருந்து தான் வருது. இந்த வாசனை உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. அதை பற்றி நானே கேள்விப்பட்டிருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலாக நான் என்ன தெரியுமா நினச்சேன், என்னை செடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வாசனை நீ யூஸ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுன்னு இவ சொல்ல ஹீரோவை பார்த்தீங்கன்னா உன்னோட வாசனை என் கண்ட்ரோலையே இழக்க வைக்கிது தெரியுமா அப்படின்னு அவகிட்ட வந்துட்டு இவன் தள்ளி போகலான்னு பார்க்க இவன் என்ன சொல்கிறான்னா எனக்கு உங்க கூட ஒன்றா இருக்கிறதுல சம்மதம் தான். ஏன்னா 3 மாதம் தாண்டி போயிடுச்சு, இப்போ ஒன்றா இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல இவ இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ அவளை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் கால் வருது. அந்த கால் வந்த உடனே எல்லாரும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. என்னடான்னு பார்த்தா அவங்க அம்மாவுக்கு சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சு அவங்க கண்ணு முழிச்சிட்டாங்க. இப்போ ஹீரோன் அவங்க அம்மாவை பார்த்து அம்மா நல்லா இருக்கீங்களா, உடம்பு எப்படி இருக்குன்னு இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா என்னை பற்றி நீ கவலைப்படாதம்மா, உன் வாழ்க்கை நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதும். யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா நானும் உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கோம், என்னோட லீகலான பொண்டாட்டி உங்க பொண்ணு அப்படின்னு சொல்லி இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அவனோட ஃபேமிலி பற்றியும் அவனோட சொத்து பற்றியும் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். என் குடும்பத்தோட சொத்துல 80% என் பொண்டாட்டியோட பேருக்கு எழுதி வச்சுட்டேன்னு சொல்லி அவன் சர்டிஃபிகேட்டை கொடுக்க அதை பார்த்த உடனே ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு இருக்க. அவங்க அம்மாவுக்கு அதுக்கு மேலே ஷாக் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா என் பொண்டாட்டியை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு, அவளை பற்றி நீங்கள் கவலை பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அம்மாவும் வந்து அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை பற்றி இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கோன்னு சொல்ல இவங்கள பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. என் பொண்ணை பற்றி தான் நான் இவ்வளோ நாள் கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுன்னா எனக்கு அதுவே போதுன்னா அவங்க அம்மா சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க இப்படி சந்தோஷப்பட்டுட்டு இருக்க இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.